மலேசியாவிலேருந்து ஒரு வயதான தம்பதிகள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கோவில்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. அவங்க முத்துவோட காரில் தான் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கோவிலையும் சுற்றி பார்க்குறாங்க. முத்து ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கோவில் வாசலில் தான் மீனாவோட அம்மா பூக்கடை வச்சுருக்காங்க. மீனாவும் அங்கே தான் இருக்காங்க. மீனா முத்துவை பார்த்து சொல்கிறாங்க, இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரோஹிணியோட அப்பாவும் மலேசியாவில் தான் பெரிய ஒரு தொழிலதிபர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் ரோஹிணியோட அப்பாவை பற்றிய செய்திகள் நமக்கு தெரிஞ்சிடும். ரோஹிணி அப்பா உண்மையிலேயே என்ன பண்ணாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு மெயினாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் முத்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. விஜயகிட்ட முத்து சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேருமே மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே விஜயோடைய முகமெல்லாம் பிரைட் ஆகுது. ரோஹிணியை கூப்பிட்றாங்க. எனக்கு என்ன பஞ்சாயத்தோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உள்ளேருந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. முத்து ரோஹிணியை பார்த்து சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேருமே மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுமா. இவங்க மூலமாக கூட உங்கள் அப்பா கிட்டேருந்து அந்த 27 லட்சம் ரூபாயை வாங்கி இவங்க மூஞ்சில் விட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. மலேசியாவிலேருந்து வந்தவரும் ரோஹிணியை பார்த்து கேட்குறாரு, உங்கள் அப்பா அங்கே என்ன வேலை செய்கிறாருமா, அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட இருங்கய்யா, ஒன்று ஒன்றா கேளுங்கய்யா, யோசிக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி முழிச்சிட்டு இருக்காங்க.